நமது பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 3:16 நம் அனைவருக்குமே தெரியும். முழு பைபிளிலும் பூரண சுவிசேஷ சத்தியங்கள் அடங்கியிருக்கும் முக்கியமான வசனம் இதுதான் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் இந்த வசனம். இந்த வசனம் பல்வேறு காலங்களில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வேதாகமங்களில் எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவில் தமிழில் இந்த வசனம் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வந்திருந்தது என்று காலவரிசைப்படி விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த மொழிபெயர்ப்புகளை தெரிந்து கொண்டு இந்த வசன சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து மகிழுங்கள். நமது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் இந்தியாவிற்கு வந்த மிஷனரி சீகன் பால்க் என்பவர்தான். நமது தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி என்கின்ற பகுதியில் வாழ்ந்தவர். இன்றும் கூட இந்த பகுதிக்கு நாம் சென்று பார்த்தால் அவரது கல்லறையும் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்க இவர் பட்ட பிரயாசங்களையும் முதலாக அச்சடிக்கப்பட்ட அந்த அச்சு இயந்திரத்தையும் நாம் பார்க்க முடியும். யாராவது தரங்கம்பாடிக்கு சென்று இவற்றை பார்த்திருக்கின்றீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. முதலாக வேதாகமம் தமிழ் மொழியில் 1714 இந்த சீகன் பால்கின் மூலம் வெளியிடப்பட்டது. இந்த வேதாகமத்தில் யோவான் 3:16 அதென்னென்றால், சர்வேஸ்வரன் லோகத்தை இத்தீனை சிநேகித்திருந்தபடியினாலே தமக்கொன்னான குமாரனை தந்து அவரை விசுவாசிக்கிற பேர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேணும் என்றிருந்தார் என்று இதில் வருகின்றது. இரண்டாவதாக 1759 கொழும்பு பட்டணத்தில் வெளியிடப்பட்ட தமிழ் வேதாகமத்தில் இந்த வசனம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். அதேனென்றால், சர்வேஸ்வரன் இப்படி லோகத்தை நேசித்தபடியினாலே தமது ஏக சுதனை கொடுத்தருளினார். அவரை விசுவாசிக்கின்றவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவியத்தை அடையும்படிக்குதானே என்று வருகின்றது. மூன்றாவதாக 1777 வெளியிடப்பட்ட பப்ரிசியஸ் மொழிபெயர்ப்பில் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். அதேதெனில், பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பேரில் விசுவாசிக்கின்றனெல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய தந்த அத்தமையாய் லோகத்தை சிநேகித்தார் என்று இதில் வருகின்றது. நான்காவதாக 1844 CTE ரேனியஸ் என்பவரின் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இப்படியாக வருகின்றது. எண்ணத்தினாலெனிர் பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே கொடுத்து இவ்வளவாய் உலகத்தாரிடத்தில் அன்பாக இருந்தார் என்று வருகின்றது. ஐந்தாவதாக 1864 வந்த பவர் மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. ஆறாவதாக 1867 திருத்திய பப்ரிசியஸ் மொழிபெயர்ப்பில் இப்படியாக வருகின்றது. ஏனெனில், பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பேரில் விசுவாசிக்கின்றவன் எல்லாம் கெட்டு போகாமல் நித்திய சீவனை அடைவதற்காக தந்த அத்தன்மையாய் லோகத்தை சிநேகித்தார் என்று வருகின்றது. ஏழாவதாக 1922 வந்த ஞான பிரகாசம் மொழிபெயர்ப்பில் எப்படி என்றால், தமது ஒரே பேரான சுதனுக்குள் விசுவாச பற்று கொள்வோர் எவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனையுடையோராக வேண்டி அவரை தத்தம் பண்ணி இவ்வளவு தூரம் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. எட்டாவதாக 1928 வந்த எல்வின் மொழிபெயர்ப்பில் தமது ஒரே ஒரு மகன் மேல் விசுவாசம் கொண்டவன் எல்லாம் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெறுவதற்கு கடவுள் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவ்வளவாக தான் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. ஒன்பதாவதாக 1936 வந்த லார்சன் மொழிபெயர்ப்பில் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. பத்தாவதாக 1942 வெளிவந்த மோகனன் மொழிபெயர்ப்பில் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது.
11வதாக உல்காத்தா என்னும் லத்தீன் பிரதியிலிருந்து திரிங்கால் சுவாமி அவர்கள் மொழிபெயர்த்து 1960 அச்சிடப்பட்ட மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது. சர்வேஸ்வரன் உலகத்தை எவ்வளவாக நேசித்தார் என்றால் தம்முடைய ஏக சுதனை தந்து அவர் மேல் விசுவாசமாக இருக்கின்ற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அருளியிருக்கின்றார் என்று வருகின்றது. 12வதாக 1970களில் ரோமன் கத்தோலிக்கர்கள் திருத்தி அச்சிட்ட வேதாகமத்தில் இப்படியாக இருக்கின்றது. தம் மகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. 13வதாக 1971 தமிழ் ஆர்வி என்கின்ற மொழிபெயர்ப்பு வெளியானது. மெய்வாழ்விற்கு வழி என்கின்ற தலைப்பில் யோவான் எழுதின அருட்செய்தி நூல் என்கின்ற பெயரில் வெளிவந்த புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டு அழிந்து போகாதிருந்து நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. 14வதாக 1973 வெளியான த லிவிங் பைபிள் இன்டர்நேஷனல் த லிவிங் காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான் எ பாராஃப்ரேஸ் என்கின்ற மொழிபெயர்ப்பில், ஏனெனில் கடவுள் தமது ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்களில் ஒருவரும் அழிந்து போகாமல் முடிவில்லா வாழ்வை பெறத்தக்கதாக இந்த உலகத்தில் மாபெரும் அன்பு வைத்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கில பண்டிதராகிய கென்னத் டெல்லர் என்பவர் எழுதியதை தமிழில் மொழிபெயர்ப்பாக கொடுத்தனர். 15வதாக 1975 தமிழ் ஆர்வி காமன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கின்றது. கடவுள் தம்முடைய ஒரே பேரான மைந்தரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாதிருந்து என்றுமுள்ள மெய்வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவிற்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. 16வதாக டிசம்பர் 1977 லிவிங் பைபிள்ஸ் இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் எடிஷனில் மீட்பின் செய்தி மொழிபெயர்ப்பில், ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை ஈவாக கொடுத்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. 17வதாக மார்ச் 1981 லிவிங் பைபிள்ஸ் இன்டர்நேஷனல் பப்ளிஷ்டு பை லிவிங் பைபிள் ஸ்ரீலங்கா 120A தர்மபால மாவத்தை கொழும்பு 7 வாழும் இறைவாக்கு புதிய ஏற்பாட்டு விளக்க மொழிபெயர்ப்பில், ஏனெனில் இறைவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்ற எவனும் கெட்டழிந்து போகாதவாறு நித்திய மெய்வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக உலகின் மீது அன்பு கொண்டார் என்று இதில் வருகின்றது. 18வதாக 1986 முதல் 1987களில் வெளியான இந்தியா பைபிள் லிட்ரேச்சர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 459 மெட்ராஸ் 6 என்கின்ற அட்ரஸில் நியூ டெல்லி 110023 இருக்கின்ற ரேகா பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடில் அச்சிடப்பட்ட இந்த வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. 19வதாக ஆங்கிலத்தில் God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth in him should not perish but have everlasting life என்று வருகின்றது. கடைசியாக 20வதாக இப்பொழுது பொதுவாக நாம் அனைவரும் கையில் வைத்திருக்கின்ற தமிழ் வேதாகமமாகிய த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஓவி மொழிபெயர்ப்பு பெங்களூரில் இருக்கின்ற இந்திய வேதாகம சங்கத்தினால் வெளியிடப்படுகின்றது. இந்த இந்திய வேதாகம சங்கத்தின் இந்த BSI மொழிபெயர்ப்பை திருச்சபையானது தீர்மானித்து அங்கீகரிப்பதினால் இது திருச்சபைகளின் வேதாகமம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்போது நமது கரங்களில் இருக்கின்ற தமிழ் வேதாகமத்தில் இந்த யோவான் 3:16 இப்படியாக இருக்கின்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வருகின்றது. இந்த யோவான் 3:16 முழு வேதாகமத்திலேயே மிக மிக முக்கியமான வசனம். தேவன் இந்த உலக மக்களின் மீது நம் மீது வைத்திருக்கும் அன்பை, அவரின் தெய்வீக அன்பை, அகாப்பே அன்பை இந்த வசனம் நமக்கு முழுமையாக விவரிக்கின்றது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.